வணக்கம். பல கோடிக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு சின்ன தீப்பொறியில ஆரம்பிச்சு இன்னைக்கு நாம பார்க்குற இந்த பிரம்மாண்டமான முரண்பாடுகள் வரைக்கும் நம்ம பூமியில உயிரோட கதை எப்படி இருந்துச்சுன்னு பார்க்க போறோம். வாங்க இந்த நம்ப முடியாத பயணத்தை சேர்ந்து பார்ப்போம். சரி, எந்த கதையா இருந்தாலும் அதோட ஆரம்பத்துல இருந்து தான் தொடங்கணும் இல்லையா? அப்போ நம்ம எல்லாருக்குமே வர்ற முதல் கேள்வி, இந்த மொத்த பயணமும் எப்படி ஆரம்பிச்சது? அதாவது பூமியில முதல்ல உயிர் எப்படி உருவாச்சு? நம்மளோட கதை நீங்க நினைக்கிற மாதிரி பெரிய டைனோசர்லயோ இல்ல வேற பெரிய மிருகத்திலயோ ஆரம்பிக்கல. அதுக்கும் பல கோடி வருஷத்துக்கு முன்னாடி கடலுக்கடியில இருந்த ரொம்ப சிம்பிளான ஒத்த செல் உயிரினத்துல இருந்து தான் ஆரம்பிக்குது. ஆமாங்க, நம்மளோட கதையோட முதல் ஹீரோக்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த சின்னஞ்சிறு பாக்டீரியாக்கள் தான். பல கோடிக்கணக்கான வருஷமா ஆக்சிஜனே இல்லாத ஒரு உலகத்தை இதுங்க தான் ஆட்டி செஞ்சுட்டு இருந்துச்சு. ஆனா இங்க தான் ஒரு பெரிய ட்விஸ்டே இருக்கு. இந்த பாக்டீரியாக்கள் அதோட வேலையை சும்மா பார்த்துட்டு இருந்ததால நம்ம பூமி மொத்தமாவே மாறிடுச்சு. எப்படின்னா, அதுங்க சூரிய ஒளி, தண்ணி, கார்பன் டை ஆக்சைடு இது எல்லாம் எடுத்துக்கிட்டு ஒரு கழிவு பொருளை வெளியே தள்ளுச்சு. அது என்ன தெரியுமா? ஆக்சிஜன். சும்மா ஒரு வேஸ்ட் ப்ராடக்டா வந்த அந்த ஆக்சிஜன் தான் நம்ம பூமியோட தலையெழுத்தையே மாத்தி அமைச்சது. சரி, பாக்டீரியாக்கள் பூமியை மாத்திடுச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சு? வாங்க உயிர்களோட கதையில அடுத்த அத்தியாயத்துக்கு போலாம். இது கொஞ்சம் ரிஸ்கான ஆனா ரொம்ப முக்கியமான ஒரு அட்வென்ச்சர். அதாவது உயிர்கள் கடல்ல இருந்து நிலத்துக்கு வந்த கதை. பல கோடி வருஷமா நிலம்ங்கிறது ஒரு நோகோ ஜோன் மாதிரி இருந்துச்சு. சூரியனோட கதர்நாக்கமான ரேடியேஷன் நேரடியா தாக்கும். ஆனா அந்த பாக்டீரியாக்கள் வெளியிட்ட ஆக்சிஜன் நம்ம பூமிக்கு ஒரு சன்ஸ்கிரீன் மாதிரி ஓசோன் அப்படின்னு ஒரு லேயரை உருவாக்குச்சு. இப்போதான் முறையா நிலம் உயிர்கள் வாழ்றதுக்கு பாதுகாப்பான ஒரு இடமா மாறுச்சு. ஆனா எதுவுமே அவ்வளவு சுலபமா நடந்துடல. பெரிய எரிமலை வெடிப்பு, ஆசிட் மழைன்னு ஒரு பெரிய அழிவே ஏற்பட்டுச்சு. இதனால கடல்ல வாழறது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அப்போதான் சில கடல் உயிரினங்களுக்கு வேற வழியே இல்லாம தப்பிச்சு பொழைக்கிறதுக்காக நிலத்துக்கு வரவேண்டிய ஒரு கட்டாயம் உருவாச்சு. நிலத்துக்கு வந்தா மட்டும் போதுமா? அங்க வாழ பழகிக்கணும் இல்லையா? அதனால அதுங்க உடம்பையே மாத்திக்க ஆரம்பிச்சது. அதோட துடுப்புகள் மெதுவா கால்களா மாறிச்சு. நிலத்துல உடம்ப தாங்கி நிக்கிறதுக்காக முதுகெலும்புகள் இன்னும் ஸ்ட்ராங் ஆச்சு. வேட்டையாடுறதுக்கு புது வழிகளை கத்துக்குச்சு. சோ அழிவுகள் ஒரு பக்கம் நடந்தாலும் அதிலிருந்து மீண்டும் வந்த உயிர்கள் எப்படி அடுத்த கட்டத்துக்கு போச்சுன்னு இப்ப பார்க்கலாம். நம்ம ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். பூமியில உயிரோட கதை வெறும் வளர்ச்சி மட்டும் இல்ல, அதுல ஏகப்பட்ட அழிவுகளும் இருக்கு. சொல்லப்போனா மொத்தம் 5 தடவை மாபெரும் பேரழிவுகள் நடந்திருக்கு. இதுல பல உயிரினங்கள் மொத்தமா அழிஞ்சே போயிடுச்சு. ஆனா ஒவ்வொரு அழிவுக்கு அப்புறமும் ஒரு புது ஆரம்பம் இருந்துச்சு. வளிமண்டலத்துல ஆக்சிஜன் அளவு இன்னும் அதிகமாச்சு. இதனால என்ன ஆச்சுன்னா, உயிரினங்கள் முன்னாடி இருந்ததை விட பல மடங்கு பிரம்மாண்டமா ராட்சசத்தனமா வளர ஆரம்பிச்சது. இந்த காலகட்டத்துல தான் டைனோசர்ஸ் மாதிரி பெரிய பெரிய மிருகங்கள் எல்லாம் வந்துச்சு. ஆனா ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, அந்த டைனோசரா இருக்கட்டும் இல்ல இன்னைக்கு இருக்கிற நாமளா இருக்கட்டும், முதுகெலும்பு உள்ள எல்லா உயிரினத்துக்கும் ஒரு பொதுவான மூதாதையர் இருக்கு. அதுதான் இந்த சின்ன மீன் மாதிரி இருக்கிற ஹைகோஎத்திஸ். முதல்ல முதுகெலும்ப பரிணாமத்துல கொண்டு வந்ததே இதுதான். டைனோசர்களோட சகாப்தம் முடிஞ்சதும் ஒரு புது குரூப் ஆஃப் அனிமல்ஸ் மேல வர ஆரம்பிச்சது. அதுதான் பாலூட்டிகள், அதாவது மேமல்ஸ். இந்த குரூப்ல இருந்து தான் பூமியோட சரித்திரத்திலேயே ரொம்ப புத்திசாலியான ஒரு இனம் உருவாக போகுது. சரி, மனித இனம் எப்படி இவ்ளோ ஸ்பெஷல் ஆச்சு? எல்லாத்துக்கும் புள்ளி ஒரு சிம்பிளான கண்டுபிடிப்பு தான், நெருப்பு. உணவை சமைச்சு சாப்பிட ஆரம்பிச்சது ஒரு பெரிய கேம் சேஞ்சர். இதனால சாப்பாட்டுல இருந்து நமக்கு நிறைய எனர்ஜி கிடைச்சது. அந்த எக்ஸ்ட்ரா எனர்ஜி தான் நம்ம மூளை பெருசா வளர்றதுக்கு உதவியா இருந்துச்சு. அடுத்த சூப்பர் பவர் என்ன தெரியுமா? மொழி. நம்ம மனசுல இருக்கிற பெரிய பெரிய ஐடியாஸ மத்தவங்க கிட்ட சொல்றது. இந்த ஒரு தரம் தான் நம்மள மத்த எல்லா மிருகத்திலிருந்தும் தனியா காட்டுச்சு. சேர்ந்து வேலை செய்யறது, பிளான் பண்றது, ஒரு கலாச்சாரத்தை உருவாக்குறதுன்னு எல்லாமே இதனால தான் சாத்தியமாச்சு. அதுக்கப்புறம் வந்த ஒரு பெரிய புரட்சி தான் விவசாயம். இதுக்கு முன்னாடி வரைக்கும் சாப்பாட்டு தேடி அலைஞ்சிட்டு இருந்த நாம முறையா உணவை உருவாக்க ஆரம்பிச்சோம். இதனால நாடோடி வாழ்க்கை முடிஞ்சு ஒரே இடத்துல தங்கி வாழ ஆரம்பிச்சோம். நாகரிகம் பிறந்ததுக்கு இதுதான் முக்கியமான காரணம். இந்த மாற்றங்கள் எல்லாம் சும்மா உயிர் வாழ்றதுக்காக மட்டும் நடக்கல. இது ஒரு பெரிய சமுதாயத்தையே உருவாக்குச்சு. ஒவ்வொரு கூட்டத்துக்கும் ஒரு தலைவர் வந்தாங்க. ஒரு பொருளை கொடுத்து இன்னொரு பொருளை வாங்குற பண்டமாற்று முறை வந்துச்சு. இதனால வெவ்வேறு கூட்டங்களுக்கு இடையில பழக்க வழக்கம், மொழி, அறிவு எல்லாமே பரவ ஆரம்பிச்சது. இப்படி வளர்ந்துட்டே வந்த நாம இப்போ நவீன காலத்துக்கு வந்துட்டோம். இங்கதான் மனிதனோட புத்திசாலித்தனத்தோட இன்னொரு பக்கத்தை, அதோட முரண்பாட்டை பார்க்க போறோம். இவ்வளவு தூரம் முன்னேறி வந்த மனுஷனோட கதையில ஒரு விசித்திரமான மாற்றம் ஏற்பட்டுச்சு. முதல்ல இயற்கையோட சண்டை போட்டு உயிர் வாழ்ந்தோம். ஆனா இப்போ மனுஷனுக்கு மனுஷனே சண்டை போட ஆரம்பிச்சான். சாப்பாட்டுக்காக நடந்த சண்டை இப்போ அதிகாரத்துக்காக நடக்க ஆரம்பிச்சது.
இது பாத்தீங்கன்னா ஒரு நாணயத்தோட ரெண்டு பக்கம் மாதிரி. நம்ம அறிவுக்கு ரெண்டு முகம் இருக்கு. ஒன்னே ஆக்க சக்தி, இன்னொன்னு அழிவு சக்தி. ஒரு பக்கம் சயின்ஸ்ல பெரிய பெரிய விஷயங்களை கண்டுபிடிக்கிறோம், இன்னொரு பக்கம் உலகத்தையும் அழிக்கிற ஆயுதங்களை உருவாக்குறோம். ஒரு பக்கம் உலகத்தையும் ஒன்னா இணைக்கிறோம், இன்னொரு பக்கம் நம்மள வாழ வைக்கிற காடுகளையும் உயிரினங்களையும் அழிச்சிட்டு இருக்கோம். அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்? பல கோடி வருஷ பரிணாம வளர்ச்சிக்கு அப்புறமா இன்னைக்கு மனிதனுக்கு இருக்கிற மிகப்பெரிய ஆபத்து இன்னொரு மனிதன்தான். ஒரு காலத்துல கொடிய மிருகத்துக்கிட்ட இருந்து நம்மள பாதுகாத்துக்கிட்டோம். ஆனா இன்னைக்கு மனுஷங்கிட்ட இருந்து மனுஷனையே பாதுகாக்க வேண்டிய ஒரு காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்போ நம்மளோட எதிர்காலம் என்ன ஆக போகுது?